Hello friends, இன்னைக்கு நம்ம ரைஸ் ப்ரீமிக்ஸ் ரெசிபி சீரீஸில் பார்க்க போகிறது மின்ட் ரைஸ் ப்ரீமிக்ஸ் தான். ஸோ இதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை எடுத்து கொஞ்சமாக சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகிட்ட பிறகு சீட்ஸ் எதுவும் இல்லாதபடி பார்த்து அந்த பல்போடையே தண்ணியும் சேர்த்து அந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி அதையும் இந்த புளியோடையே சேர்த்து நம்ம நல்ல ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ புதினா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நல்லா ஹெவி பேஸாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஸோ இந்த புதினா தொக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் ரைஸ்க்குமே போடலாம், டிஃபனுக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம், இல்லை ஒரு பிக்கிள் மாதிரியும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு குவிக் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகா, அந்த விதைலாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் போட்டுப்போம். இது வாசனைக்காக தான். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துப்போம். இந்த பூண்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா அண்ட் அந்த புளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். ஸோ புளி நம்ம போட்டிருக்கிறதுனால அகெயின் இதனோட லைஃப்பும் பார்த்திங்கன்னா நிறைய நாள் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக 5லேருந்து 6 மாதம் வரைக்குமே இருக்கும். நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நாள் அது வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப சூடான டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இதை எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் இது கெடாமல் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ புதினா போட்டிருக்கோம் இல்லையா, இது நாள் ஆச்சுனாலுமே இந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த புளி அண்ட் புதினா நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லை நம்மளுக்கு ஒரு சேஞ்சுக்கு எப்போவும் லெமன் ரைஸ், தயிர் சாதம், தக்காளி சாதம்ன்ற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் செய்கிற எல்லா ப்ரீமிக்ஸ் ரெசிபிலையும் பார்த்திங்கன்னா நான் உப்பு கரெக்டாக தான் போடுறேன். பட் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது இன்னும் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சைடில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த 3த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைனான பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பவுட்ரு நம்மளுக்கு அந்த புதினா தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த லாங் டேர்முக்கும். ஸோ இப்போ புதினா தொக்கு நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாய்த்தூள்லேருந்து வர காரம் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளும் போட்டுட்டு அகெயின் ஒரு நிமிஷம் இதை வதக்கிப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளன்னு இருக்கணும்னா நீங்கள் தண்ணி அந்த ஃபஸ்ட்டு நான் ஊற்றுனாலே அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்காதீங்க, நம்மளுக்கு நிறைய நாள் இது வராமல் போயிடும். இப்போ இந்த வறுத்த இந்த பொருளில் பவுடர் ஆக்கிட்டு அதையும் நம்ம அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது பவுட்ரு போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்ட பிறகு கூடவே நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அகெயின் நம்ம ஒரு நிமிஷம் அதை வதக்கிப்போம்.
ஸோ ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் முன்னாடியே கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா நடுவில் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொக்கில் இருக்கிற எல்லா மாய்ஸ்சரும் போயிடுச்சு. அப்படியே இப்போது ரெடி டு யூஸ் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ரைஸோடு கலந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம நல்லா வேக வச்ச சாதத்தில் கொஞ்சமாக நெய் இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கும்னா அதையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த புதினா ப்ரீமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மிச்ச ப்ரீமிக்ஸ் மாதிரி நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். ஸோ இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.